ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐலாண்ட் மூவி ட்ரைலரோட டிகோடிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் சீன் பார்த்திங்கன்னா வில்லன் குரூப் ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் என்ன சொல்கிறது எனர்ஜி சோர்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க வந்து செயற்கையாக வெட்டுக்கிளி செஞ்சு பறக்க விட்றாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த பயிரெலாம் அழிக்கிறதுக்கு, அது மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் நடக்குது போல். அதனால் கார்ப்பரேட் கூட கை கோத்துக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அதுதான் இதில் பார்த்திங்கன்னா எஸ்கே இருப்பார். அவரோட தோட்டம் தான். அவர் வந்து ஒரு ஃபார்மர்னு நினைக்கிறேன். அந்த சாங் சீன்லாம் பார்த்திங்கன்னா அதிலே காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்மராக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் சீன் அதே வில்லன் குரூப் இருக்குது. அவங்க வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் ரிசர்ச் கம்பெனி வச்சுருக்காங்க, எனர்ஜி பேஸ்டு. அதில் நெக்ஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரோபோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் ஒன்று தேவைப்படுது போல். அந்த வில்லன் குரூப்போட கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா ஆரியன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்கும். அந்த ட்ரைலர்லேருந்து எடுத்தது இந்த ஸ்க்ரீன்ஷாட். அப்புறம் அவங்க வந்து ஏதோ அந்த ஒன்று ப்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு பவர் ஒன்று இன்செர்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பவர் செட் பண்ணுறது போல் அந்த மிஷின். ஸோ அதை வச்சு அவங்க ஏதோ பெரிய எனர்ஜி சோர்ஸ் க்ரியேட் பண்ணி ஏதோ ஒன்று பெருசாக செய்ய போகிறாங்க. நெக்ஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி சோர்ஸ் அந்த ப்ரெஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அதோட அஃபெக்ட் தான். அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாக வெடிச்சிரும் அந்த இடமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடமே வெடித்ததும் இவர் வந்து ஹெலிகாப்டரில் கிளம்பி போவார். அவர் அந்த ரோபோட்டிக்ஸ்க்காக அந்த எனர்ஜி வச்சுருப்பார் போல். அதுதான் இந்த ரோபோட்டிக்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா. ஸோ அவர் வந்து இப்போ நெக்ஸ்ட் எனர்ஜி தேடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் பிரீத்தி சிங் ஹீரோயின் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு டீச்சராக இருப்பாங்க போல் சயின்ஸ் ஸ்கூலில். ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஊருக்குள்ளே போயிட்டு எஜுகேஷன் நடத்துகிறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு. அவங்க அந்த இதில் பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் மாதிரி இருக்குது. அது வழியாக ஏதோ ஒரு பிளானட் பார்க்க போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் ஏதோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது. அது வந்து கிட்ஸ் ஸ்கூலு. அதுலேருந்து இவங்க டீச்சர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸ் எக்ஸ்போவில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அது ஏன் எப்படிங்கிறதுலாம் ட்ரைலரில் அவங்க ரிலீஸ் பண்ணல. அங்கே தான் ஏதோ சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க போல். ஏலியன் லேண்ட் ஆகுது எங்கே இருந்தோ, வேறு ஒரு பிளானட்லேருந்து எர்த்துக்கு லேண்ட் ஆகுது. அதோட சீன்ஸ் தான் இது. அந்த ஏலியன் லேண்ட் ஆகுதுல, அதை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு குரூப் போகுது. அந்த எனர்ஜி சோர்ஸ் தேடிட்டு இருக்காங்களா அந்த வில்லன் குரூப். அதில் வந்து அந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, இந்த ஏலியன் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குது, ஸோ அது நமக்கு வேணும் அப்படின்ட்டு. இதில் காமிக்கிற அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா அந்த ஏலியனோட ஒரு ஸ்டோன் தான் அது. ஸோ அந்த ஏலியன் கிட்டேருந்து அதை திருடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஏலியன் டிடெக்ட் பண்ணுற என்ன சொல்ல ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கிளைமேக்ஸ் செட்டப்பா இல்லை இன்ட்ரோல் செட்டப்பான்னு தெரியல. இது பார்க்க வந்து கிளைமேக்ஸ் செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வராரு. ஸோ அந்த ஏலியன் வந்து இந்த சிவகார்த்திகேயனை காப்பாற்றுது இவங்ககிட்டேருந்து. அது எதனால் சிவகார்த்திகேயனுக்கும் இவங்களுக்கும் ஃபைட் வருது, ஏலியன் இப்படி உள்ளே வருது, அதெல்லாம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க போல். அது நம்ம படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது வந்து கிளைமேக்ஸ் சீனை தான் இருக்கணும் கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா அந்த ஏலியன் வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் அந்த இன்ட்ரோல் சீனுக்கு அப்புறம் அந்த ஏலியன் கூட இந்த டீம் ஃபுல்லாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எஸ்கே டீம் ஃபுல்லாக. அது வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பிளானட்டுக்கு. அப்போ தான் இது ரிட்டர்ன் போக முடியும் போல், சிக்னல் வந்தால் தான். ஸோ அதுக்கு அந்த ஏலியன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கும் மோஸ்ட்லி. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஏலியனை கடத்திட்டு போவாங்க, மறுபடியும் ஒரு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது மறுபடியும் கிட்னாப் பண்ணுவாங்க போல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஃபைட் சீன்ஸ் வரும். இதில் வந்து அந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் குரூப் க்ரியேட் பண்ண ரோபோட்டு அது கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் லேப்குள்ளே நுழைகிறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஏலியனை தூக்கிடுறாங்க. இந்த சீன்ஸ்லாம் அதுதான் அந்த இன்ட்ரோல் பிளாக்காக தான் இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு இந்த சீன் பார்த்திங்கன்னா அந்த லேபில் வச்சு அந்த ஏலியன் கிட்டேருந்து அந்த ஸ்டோன், அந்த பவர் ஸ்டோன் ஒன்று பிடுங்குறாங்க இல்லையா, அந்த சீன் தான் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அந்த ஏலியன் வந்து அந்த லேப்குள்ளே போந்து மறுபடியும் அந்த ஸ்டோனை எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் சீன் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுல் பவர் கிடச்சதும் அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த ஏலியனும் எஸ்கேவும் கை கோர்த்து அந்த எல்லாரையும் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஏலியன் வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. இதுதான் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.